இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரெகுலராக மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறாங்க. எல்லா மாஸ்டர் செக்அப்லேயும் காமனான இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அது என்னன்னா வயிற்றுக்கு பண்ணுற ஒரு ஸ்கேன். அதில் உங்களை நிறைய தண்ணி குடிக்க சொல்லிட்டு ஒரு ஜெல் தடவி வயிறை பார்ப்பாங்க. ஸோ இந்த அல்ட்ராசவுண்டில் லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம், பித்தப்பையில் ஏதாவது ஸ்டோன்ஸ், கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ், கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி ஆர் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இஸ் நாட் த ஐடியல் டெஸ்ட். அதுக்கு பேசிக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் த அப்டமன். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து குடலில், தட் இஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒரு கட்டி இருந்தது. அண்ட் தட் இஸ் அ புற்றுநோய் கட்டி. அவங்க லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் 2 இடத்துல அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நார்மல் ஸ்டடின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு குடல் சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம்க்கான அறிகுறி இருக்குது. எக்ஸாம்பிள், பசி எடுக்க மாட்டேங்குது, வெயிட் லாஸ் ஆகுது, மோஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகலை, இந்த மாதிரிலாம் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் பண்ணாமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறது அட்வைசபிள்.